அண்ணாமலை சொல்றாருங்க, இன்னமும் வீடியோ ஆதாரம் இருக்குது. The vote share we will comfortably cross 25% comfortably. 25. Yes. 5 times. Yes, madam. 500% growth. Yes, madam. வளர்ந்துருக்குது, இல்லைன்னா இவ்வளவு கான்பிடண்டா சொல்லுவாங்களா அப்படின்னு நானே நினைக்கிறப்ப முதல்ல கிரவுண்டை செட் பண்ணிடுறாங்க. திருட ஒரு வீட்டுக்கு திருட போறான் அப்படின்னாக்க முதல்ல ரூட் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் உள்ள போவான். பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ற பேர்ல 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிருக்காங்க. நீங்க அதை பத்தி பேசுறீங்க. உங்க தமிழ்நாட்டை கவனிங்க. 2021க்கும் 2024க்கும் இடையில 30 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டுள்ளனர். முதல்வர் தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பத்தி ரொம்ப குறிப்பா சொல்றாரு. முதல்வர் மால் பிராக்டிஸ் பண்ணாரா இல்ல பாஜக இதுல மால் பிராக்டிஸ் பண்ணி இருக்குதுன்னு அனுராக் தாக்கூர் சொல்ல வர்றாரா? இது எப்படி புரியுது? தேர்தல் ஆணையம் யார் கையில இருக்கு? ஒன்றிய அரசு கையில இருக்கு. வாக்காளர் பட்டியல் இறுதி பட்டியல் யார்கிட்ட இருக்கு? அவங்க கையில் இருக்குது. அப்போ அனுராக் தாக்கூர் சொல்ல வர்றது என்ன? ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டை இவர் அங்கீகரிக்கிறார். அனுராக் தாக்கூருடன் பார்வையின்படி இத்தனாயிரம் பேர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா கொஞ்சம் முஸ்லிம்களை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு ஒரே காரணம் முகமது அமீன், ஜஃபர் அலி, அரிஃபா, ஐஷி பிபி, அன்வர், ரைஃபுல்லா, ரஃபியுல்லா. இங்க இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு ஒரு நிறுவ பார்க்கிறார். இதுக்கு கண்டிப்பா வழக்கு பதிவு செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும். இவரை விட்டாக்க இந்த வெறினா இன்னும் பல பேரை கடிக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு பிறகு திடீர்னு வாக்குப்பதிவு எண்ணிக்கை ஹெவியா அதிகரிக்குது. ஒரு சடன் ஸ்பைக் இருக்குது. ஒரு நாள் முழுக்க 21 லட்சம், 5 மணிக்கு பிறகு 27 லட்சம். அது என்ன? 5 மணி கரெக்டா 5 மணிக்கு பிறகு மட்டும் பிஜேபி கார போய் ஓட்டு போடுறான். 10 மணிக்கு கடையை சாத்திடுவான்னு குவார்டர் வாங்க போற மாதிரி. நேற்று தேவசாயம் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த பிரஸ் மீட்ல சாயங்காலம் 5 மணிக்கு பிறகு 600ல இருந்து 1000 ஓட்டுகள் வரை பதிவாயிருக்கு. வெறும் 8 தொகுதி 12 தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது அவரோட நம்பர் சின்னதா இருக்கிறது போல நமக்கு தோணுது. நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சின்னதா இருக்கிறது போல தோணுது. ஆனா இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65ல இருந்து 70 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதி இது. அதிமுகவே 66 எம்எல்ஏ சீட்ல தானே எதிர்கட்சியா இருக்கு. இவங்க கிட்டத்தட்ட அதற்கு இணையாவோ அல்லது அதை விட கூடுதலாவோ 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தமாகுது. ஞானேஷ்குமார் பத்திரிகையாளர்களை சந்தித்து ராகுல் காந்திக்கு 7 நாள் கெடு விதிச்சிருக்கிறாரு. அந்த பிரமாண பத்திரத்துல கையெழுத்து போட்டு ஆதாரத்தை கொடு, அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள் அப்படின்னு வெளிப்படையாக மிரட்டல் விடுத்திருக்கு. நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியது ராகுல் காந்தி அல்ல, இந்திய தேர்தல் ஆணையம். பாஜக இந்த நாட்டுக்கு இழைத்து கொண்டிருக்கிற இந்த அநீதிகளுக்கெல்லாம் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டியது தேர்தல் ஆணையம். நீ தான் A1, மோடி எல்லாம் A2 தான். ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்தியா முழுவதும் தேர்தல் மோசடி நடந்திருக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. ராகுல் காந்தி பெங்களூருவில் எப்படி இந்த மோசடி நடந்ததுன்றதை அம்பலப்படுத்தி இருக்கிறார். இந்த சூழலில் தமிழ்நாட்டிலும் தேர்தல் மோசடி நடைபெற்று இருக்கிறது. 8 தொகுதிகளில் பாஜக 2வது இடம் பிடித்தது தேர்தல் மோசடி செய்துதான் அப்படின்றத ஆதாரபூர்வமாக இன்றைக்கு வெளிவந்திருக்குது. அது குறித்து பேசுவதற்கும் ராகுல் வைக்கின்ற குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்து ராகுல் காந்தியை மிரட்டும் விதமாக 7 நாட்கள் கெடு விதித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு. அது குறித்தும் நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் பாரதி தம்பி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாட்டிலும் தேர்தல் மோசடி நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து நீங்க ஒரு நீண்ட பதிவை உங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் எழுதுனீங்க. அது இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா முழுக்க அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. எப்படி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? எப்படி இந்த மோசடி நடந்திருக்கிறது? எத்தனை தொகுதிகளில் நடந்திருக்கிறது? தமிழ்நாட்டிலும் தேர்தல் மோசடி அப்படின்ற குற்றச்சாட்டை நான் எழுப்பல. இதற்கு முன்னாடியே ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பு பலகாலம் முன்னாடியே இந்தியா முழுக்கவும் நடந்த தேர்தல் மோசடிகள் தொடர்பாக ஒரு ஆய்வு அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆமா, அந்த தேர்தல் 2024 தேர்தல் முடிஞ்ச பிறகு வெளியிட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடந்த கருத்தரங்கத்தில் பேசிய தீஸ்தா செதல்வாட் இதை ரொம்ப குறிப்பா சுட்டி காட்டினாங்க. பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ற பேர்ல 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிருக்கிறாங்க. நீங்க அதை பத்தி பேசுறீங்க. உங்க தமிழ்நாட்டை கவனிங்க. 2021க்கும் 2024க்கும் இடையில 30 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு தீஸ்தா செதல்வாட் சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு இப்படி போய் பார்த்தா உண்மையில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல புள்ளி விவரங்கள் நம் கண் முன்னாடி தெரிகிறது. ஒரு 2 புள்ளி விவரம் பேசுவோம். 2-3 தேர்தல்கள் அதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். பாஜக ஆட்சிக்கு வந்த 2014 நாடாளுமன்ற தேர்தல். ஆமா, அதான் முதல் முறையா ஆட்சி இந்தியாவில் பாஜக ஆட்சியை கைப்பற்று மெஜாரிட்டியில் கைப்பற்றாங்க. அந்த தேர்தலில்
தமிழ்நாட்டில் பாஜக மொத்தம் 6 தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அதிமுக கூட்டணியில பாஜக இல்லை. ஆமா, தேமுதிக, மதிமுக, இப்படி ஒரு கூட்டணி இருந்தது, பாமக இதெல்லாம் இருந்தது. அதுல 6 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 5.56% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அப்படியே 2019 நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்துச்சு. அதுல 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 3.63% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.5% ஓட்டு குறைஞ்சிட்டாங்க. அடுத்து 2024 கடைசியா நடந்த தேர்தல், அதுல மொத்தம் 23 தொகுதிகளில் பாஜக கூட்டணி போட்டியிட்டுச்சு. அதுல அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் 11.24%. இதுல அதிமுக கூட்டணியில இல்லை. அப்போ 2014 5.5%, 2019 3%, ரஃபா சொல்றேன், 2024 11%. இத்தனைக்கும் அதிமுக கூட்டணியில இல்ல. 2019 3.5 இருந்தது, 24 எப்படி 11 ஆச்சு? 3 மடங்கு 4 மடங்கு உயர்வு எப்படி வந்துச்சு? பாஜக 2-3 மடங்கு இங்க செல்வாக்கு பெற்று உயர்ந்துருச்சா? யதார்த்தம் அப்படியே நம்ம உணர்த்துது? அப்படி இல்லை. சரி, இந்த டேட்டாவோட இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, இந்த 3 தேர்தல் சொன்னோம் இல்லையா 10 வருஷத்துல, இதுக்கு நடுவுல 2019 அந்த தேர்தல் முடிவும் 2021 வரைக்குமே என்ன டாக் அப்படின்னா, இது நோட்டாவோடு போட்டி போடுகின்ற கட்சி. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். பாஜகவுக்கு இங்க ஒன்னும் பெரிய செல்வாக்கு இல்ல, நோட்டாவோட போட்டி போடுற கட்சி 100 ஓட்டு 1000 ஓட்டு வாங்குவாங்க, இவ்வளவுதான். காமெடி பீஸ், அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருந்த மதிப்பு. சரி, இந்த நிலைமை எப்போல இருந்து மாறுது அப்படின்னு பார்க்கலாம். 2021 வரையிலும் இது மாற்றம் இல்லை, டிக்ளைன் ஆகிட்டே வருது. இப்போ 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அதுல பாஜக வாங்கின ஓட்டு எவ்வளவு? 2.62%. நாடாளுமன்ற தேர்தலை விட கம்மி. நாடாளுமன்ற தேர்தலோட கம்மி. நாடாளுமன்ற தேர்தல் 3%, 3.63. ஆனா 2 வருஷம் கழிச்சு நடக்கிற 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 2.62. இப்போ அதுல இருந்து வச்சுங்க, லாஸ்டா 2021 அசம்பிளி எலெக்ஷன் 2.62% ஓட்டு வாங்கினேன். அதுலேருந்து 3 வருஷத்துல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி 11% ஏறினுச்சு? 3 வருஷத்துல எப்படிங்க 5 மடங்கு ஓட்டு அதிகரிச்சிருக்க முடியும் பாஜகவுக்கு? அண்ணாமலை டெய்லியும் பிரஸ் சந்திக்கிறாரு, டெய்லியும் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படி வளர்ந்துருக்காதா பாஜக? ஆமா, அப்படி வளர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா டேட்டா சொல்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2024 தேர்தலை உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. அதில் தமிழ்நாட்டில் பாஜக வாங்கிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 48,80,354. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பாஜக வாங்கின ஓட்டு. சரி, சாயங்காலம் 5 மணிக்கு பிறகு திடீர்னு வாக்குப்பதிவு எண்ணிக்கை ஹெவியா அதிகரிக்குது, ஒரு சடன் ஸ்பைக் இருக்குது. இது இந்தியா முழுக்க இருக்கு. முதல்ல தமிழ்நாட்டை பார்த்துருவோம். 5 மணிக்கு பிறகு ஒரு சடன் ஸ்பைக் இருக்கு. இப்ப பாஜக ஒரு 48 லட்சம் ஓட்டு வாங்கிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 48 லட்சத்துல 27,64,917 ஓட்டு 5 மணிக்கு பிறகு வாங்கினது. அப்படின்னா மீதி 21 லட்சம் வாக்கு தானே இருக்குது. ஆமாங்க, காலையில இருந்து 5 மணி வரைக்கும் ஒரு நாள் முழுக்க 21 லட்சமா? ஒரு நாள் முழுக்க 21 லட்சம், 5 மணிக்கு பிறகு 27 லட்சம். இது எவ்வளவு அதிகமானு பாருங்க. டெக்னிக்கலி இப்படி ஒண்ணு சாத்தியமே? எப்படி சாத்தியம்? ஆனா இவ்வளவு அதிக ஓட்டுகளை 5 மணிக்கு பிறகு வாங்கியிருக்கிறாங்க. 8 தொகுதிகளில் அந்த தேர்தலில் 2024 தேர்தலில் 8 தொகுதிகளில் பாஜக 2வது இடத்தை பெற்றாங்க. 12 தொகுதிகளில் 3வது இடத்தை பெற்றாங்க. வெறும் 8 தொகுதி 12 தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது அவரோட நம்பர் சின்னதா இருக்கிறது போல நமக்கு தோணுது. நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சின்னதா இருக்கிறது போல தோணுது. ஆனா இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 to 70 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதி இது. இதோட பொருள் என்ன? 65 to 70 தொகுதிகளில் பாஜக 2ஆம் இடத்தில் வரும் அளவுக்கு செல்வாக்கோடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்படின்னா அதிமுகவே 66 எம்எல்ஏ சீட்ல தானே எதிர்கட்சியா இருக்கு. இவங்க கிட்டத்தட்ட அதற்கு இணையாவோ அல்லது அதை விட கூடுதலாவோ 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகுது. இதை நீங்க இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தீங்கன்னா, அதே 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி அந்த அவுட் ஆஃப் 23 4 பிஜேபி கேண்டிடேட்ஸ் 30% அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. 9 பிஜேபி கேண்டிடேட்ஸ் 20% அதிகமான வாக்கு வாங்கியிருக்காங்க. மொத்தம் 23 தொகுதியில் ஆமா தாமரை சின்னம் இருந்திருக்கு. தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள்ல 4 பேர் 30% அதிகம், 9 பேர் 20% அதிகம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ரொம்ப மினிமமா பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினதே கூட எவ்வளவு தெரியுமா? 9% தான் உங்களுக்கு மினிமம் ஓட் ஷேரே கரூர் தொகுதியில. அந்த கரூர் தொகுதி எதுக்கு பாப்புலர் அப்படின்னு நமக்கு தெரியும். அரவக்குறிச்சியில அண்ணாமலையோட சொந்த வார்டுல பாஜகவிற்கு ஒத்த ஓட்டு தான். அந்த அரவக்குறிச்சி தொகுதியை உள்ளடக்கிய கரூரில்
இருக்கிறதுலே குறைவான வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு. ஆனால் அந்த குறைவே 9%. அப்பா. அதிகபட்ச வாக்கு சதவீதம் பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில 35.6% வாக்குகளில். அதுல கன்னியாகுமரின்றோன்னு அதுல ஒரு கூடுதல் குற்றச்சாட்டு இருக்குது, நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் வசந்த் காங்கிரசினுடைய எம்பி கன்னியாகுமரியில ஜெயிச்சவர். அதாவது கன்னியாகுமரியில யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சி தான் டெல்லியில் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு மரபார்ந்த நம்பிக்கையும் அங்க இருக்குது. ஆனா அங்க வந்து பாஜக தோல்வியை சந்திக்கிறது, பொன்னார் வந்து தோக்குறாரு. வாக்களிக்கிற அன்னைக்கு தான் 50,000 இருந்து 1,00,000 வாக்குகள் வந்து பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்குது அப்படின்றது தெரிய வருது. மக்கள் வந்து அதுவும் குறிப்பா கிறிஸ்தவர்கள் வாக்கு இது அன்னைக்கு குற்றச்சாட்டா எழுது. ஆனா தேர்தல் வெற்றிக்கு பிறகு விஜய் வசந்த் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணல. அவர் மட்டும் அதை ஃபோக்கஸ் பண்ணாம இல்ல. அந்த தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற்றாங்க. புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளையும் திமுக வென்றது. அந்த வெற்றியின் காரணமாக 2ஆம் இடத்தை யார் பெற்றாங்க, பிஜேபிக்கு எப்படி இத்தனை தொகுதிகளில் 2ஆம் இடம் பெரும் அளவுக்கு வலு இங்கே இருக்குதா அப்படின்ற விஷயத்தை ஊன்றி கவனிக்காமல் யாரும் கண்டுகொள்ளாமல் விட்டுட்டாங்க. ஆனா இப்போ ஊன்றி பார்த்தா இவ்வளவு பெரிய விஷயம் இருக்காது. என்னங்க, நான் சும்மா லாஜிக்காக கேட்குறேன், 48 லட்சம் ஓட்டு பிஜேபிக்கு இங்கு வாங்கும் அளவுக்கு அவர்கள் செல்வாக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த 5 மணிக்கு பிறகு மட்டும் 27 லட்சம் ஓட்டு உங்களுக்கு எப்படி வருது? எதை வச்சு நீங்க வந்து இந்த 5 மணிக்கு பிறகு 7.53% அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது ஏன் ஒரு தப்பான நம்பர்னு நீங்க நீங்க எப்படி கேக்குறீங்க? அதாவது லாஸ்ட் மினிட்ல ட்ரெயினை பிடிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, அது மாதிரி கடைசி நேரத்துல ஏஞ்சி போய் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. இப்போ அவங்க தேர்தல் ஆணையம் சொன்னுச்சு இல்லையா, இது வந்து வெயில் காரணமா கூட பலரும் போகாம இருந்திருக்கலாம். மே மாதத்துல தேர்தல். பிஜேபிக்கு வாக்களிப்பவர்கள்லாம் வந்து நாள் முழுக்க அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 5 மணி வரைக்கும் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு 5 மணிக்கு பிறகு கும்பலா போய் ஓட்டு போடுறாங்க என்று அதற்கு பொருளா? அப்படி இல்ல. கடந்த தேர்தல் எல்லாம் அப்படி டிஃபரன்ஸ் இல்ல. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 5 மணிக்கு மேலாம் கடந்த தேர்தலில் அப்படி இல்ல. இதற்கு முந்தைய இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவில் ஜனநாயகம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து நடக்கிற தேர்தல் எந்த வரலாற்றிலையும் தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு நாள்ல எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த நாளோட இறுதியில இத்தனை % மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்பர் கொடுப்பாங்க, ஒரு தற்காலிக நம்பர் கொடுப்பாங்க. அடுத்த நாள் அதோட இறுதி செய்யப்பட்ட நம்பர் கொடுப்பாங்க. இந்த ரெண்டுக்குமான இடைவெளிங்கிறது அதிகபட்சம் 0.5% 1%. இதுக்கு மேல ஒருபோதும் தாண்டாது. சில நேரங்கள்ல தேர்தல் நாளன்று எத்தனை சதவீதம் மக்கள் வாக்களித்துள்ளனர் என்று சொல்கிறார்களோ அதை விட 0.5% குறைவாக கூட அந்த நம்பர் சொல்லுவாங்க. ஓகே. ஆனா இங்க 7% அதிகரிச்சிருக்கு, ஓட்டு 8% அதிகரிச்சிருக்கு. ஓட் ஃபார் டெமோக்ரஸியோட அறிக்கையின்படி ஒடிசாவில் 10-15% வாக்கு வித்தியாசம்லாம் 5 மணிக்கு பிறகு வந்திருக்குது. சில தொகுதிகளில் 20%, 30 வரைக்கும் போயிருக்குது. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு எண். இவ்வளவு அதிகமா 5 மணிக்கு பிறகு ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வெரி வெரி டியூபியஸ். ஓகே, அது எப்படின்றத பின்னாடி வந்து பேசுவோம். இது எப்படி நடத்துறாங்க அப்படின்றத. இப்ப இதுல கேள்வி என்னன்னா, இப்ப இதனோட கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்கல்ல, இப்ப பாமக, அமமுக இந்த மாதிரியான கட்சிகள் இருக்கிறாங்கல்ல, இதோட ஒப்பிட்டா ஏதாவது ரிசல்ட் இருக்கா? இப்போ இதோட ஒப்பிடும்போது இப்ப பாஜக இத்தனை தொகுதிகளில் 2ஆம் இடம் பெற்றுச்சு அப்படின்னு நம்ம பேசணும். அந்த கூட்டணியில தான் பாமகவும் இருந்துச்சு. அந்த பாமக 2024 10 தொகுதிகளில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. 10ல் 8 தொகுதிகளில் அவங்களுக்கு 3ஆவது இடம். அந்த 3ஆவது இடம் எது அப்படின்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ஆரணி, காஞ்சிபுரம் இந்த மாதிரியான வன்னியர் பெல்ட். எங்க பாமகவோட ஓட் ஷேர் அதிகமா இருக்கோ அங்கேயே 3ஆவது இடத்து தான் போனாங்க. கள்ளக்குறிச்சியில 4ஆவது இடம். அப்படி பாமக வலுவாக இருக்க பகுதியிலேயே அவங்க 4ஆவது இடத்துக்கு போனாங்க. ஆனா பாஜக 11 தொகுதிகள், அந்த கூட்டணியே சேர்த்து சொல்றேன், 8, 9, 10 தொகுதிகளில் வந்து பாமக. ஆனால் பாஜக 8 தொகுதிகளில் 2ஆவது இடம். இது எப்படி சாத்தியமானது? இது சந்தேகம் வருமா இல்லையா? இந்த சந்தேகம் நமக்கு வருவதை போல அப்போது இருந்து நமது அரசியல் கட்சிகளுக்கு ஏன் வராமல் போனது? இத்தனைக்கு பாஜகவை விட அந்த கூட்டணியில ஒப்பிட்டா பாமகவுக்கு தான் வலுவான அமைப்பு. ஆமா, ஏன் இப்படி ஒரு சந்தேகம் யாருக்கும் வராமல் போனது அப்படிங்கிறது நான் என்ன நினைக்கிறேன்னா, பிஜேபி எப்பவும் ஒரு மால் பிராக்டிஸை, ஒரு ஃபோர்ஜரித்தனத்தை செய்யறதுக்கு களம் இறங்குது அப்படின்னா உடனடியாக செஞ்சிடறது இல்லை. அதுக்கு முன்னாடி களத்தை அவங்க தயார் பண்றாங்க. நமக்கே தெரியும், கடந்த 10 வருஷமா வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, கன்னியாகுமரி வந்து பிஜேபி கோட்டை ஆயிடுச்சு, கோயம்புத்தூர் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தமிழ் பாஜக இங்கே அபரிமிதமான வளர்ச்சி கண்டு வருகிறது அப்படின்ற ஒரு தோற்றத்தை திரும்ப திரும்ப நமக்கு உருவாக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக ஏதாவது ஒரு தேர்தல் வரும், தேர்தலுக்கு முன்னாடி அரசியல் ஆய்வாளர்கள்லாம் நம்ம தொலைக்காட்சிகளில் தோன்றி
நம்ம பிஜேபி தமிழ்நாட்டு குறிச்சு வச்சுங்க, தமிழ்நாட்டில் 6 சீட்டு பிஜேபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி வெற்றி பெற நிறையங்க உண்மையிலே ஷாக்கா இருந்துச்சு. உச்சகட்டத்துக்கு அண்ணாமலைலாம் வந்து சொன்னாரு, அமர் பிரசாத் ரெட்டி ஸ்வீப், ஆமா ஸ்வீப் தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ணிடுவோம். இதெல்லாம் வந்து எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா வந்து பேசுறாங்க? அப்ப அவங்க ஆல்ரெடி கிரவுண்ட செட் பண்ணிடுறாங்க. அண்ணாமலை சொல்றாருங்க, இன்னமும் வீடியோ ஆதாரம் இருக்குது. அதாவது நாவிகா குமார் பேட்டியில அவர் வந்து சொல்றாரு, எழுதி வச்சுக்கோங்க, நாங்க 25% வாக்குகளை தமிழ்நாட்டுல வாங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எடுத்து பாத்துக்க. The vote share we will comfortably cross 25%. Comfortably. 25. Yes. 5 times. Yes, madam. 500% growth. Yes, madam. அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப அப்படி சொல்றப்ப கண்டிப்பா இது வளரும் அப்படின்னு தானே நானே அப்படி நினைக்கிறப்ப, வளர்ந்துருக்குது இல்லைன்னா இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லுவாங்களா அப்படின்னு நானே நினைக்கிறப்ப முதல்ல கிரவுண்ட செட் பண்ணிடுறாங்க. இதுக்கு வெல்லும் சாத்தியம் இருக்குது அப்படின்னு கிரவுண்ட செட் பண்ணிடுறாங்க. இது ஒரு ஆங்கிள் மட்டும். அப்புறம் அந்த புல்வாமா அட்டாக்கு, ஏதாவது சிந்தூர் அட்டாக்கு, இந்த மாதிரியான ஒரு தேசபக்தி அட்டாக்குகள் நடத்தி மக்கள்கிட்ட இந்த நாட்டை காப்பதற்கு பாஜகவால் தான் முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்குறது போல ஒரு சித்திரத்தை உருவாக்கி முதல்ல அவங்க கிரவுண்டை செட் பண்ணிட்டு தான் அடுத்ததே வந்து பண்றாங்க, இந்த லெவலுக்கே வர்றாங்க. அப்ப ஆப்வியஸ்லி மக்கள் மனதில் வந்து பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு, அப்ப ஜெயிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சார்சோபார் பிரச்சாரமும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இல்லையா? 400 சீட்டு. ஆமா ஆமா, அது வந்து எந்த அளவுக்கு நடந்துச்சுல்ல. இதுல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதுல 65 to 70 சட்டமன்ற தொகுதிகள் இதுல வருதுங்க. இவங்க 2வது இடம் பெற்ற இடங்கள்ல இப்ப அடுத்து வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க எங்கெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் செகண்ட் பிளேஸ் வந்தாங்களோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு மால் ப்ராக்டிஸை பண்ணி ஒரு 50-60 தொகுதிகளில் ஜெயிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க. இவங்க சொல்லக்கூடிய வியாக்கியானம் விளக்கம் என்னவா இருக்கும்? எங்களுக்கு ஏற்கனவே அங்கே வந்து கிரவுண்ட் எங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு, நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கிருக்கோம்னு பாருங்க. 8 தொகுதியில் 2வது இடங்க தள்ளி இருக்காங்க. அப்போ நாங்கள் ஜெயிக்கிறதுக்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு தானே அப்படின்னு இதை நியாயப்படுத்துவதற்கு எல்லா சாத்தியங்களும் இருக்கிறது. இது ஒரு சில நாட்கள் செலவிட்டு இந்த டேட்டாக்களை படிக்கும்போது நமக்கு தோன்றுகிற சந்தேகங்கள். ஏற்கனவே இது தொடர்பான சந்தேகங்களை அங்கும் இங்குமாக ஒரு சிலர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, அன்னோட்டிஸா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது தொகுப்பாக புரிந்து கொண்டு பாஜக எந்தெந்த வகையிலெல்லாம் மால் பிராக்டிஸ் செஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு ஆய்வுபூர்வமாக அணுகி யாரும் பார்க்கவில்லையோ அப்படின்னு தோணுது. நான் உண்மையாகவே திமுக உள்ளிட்ட கட்சிகளை கேட்டுக்கொள்வது என்னன்னாக்க, தயவு செஞ்சு 2024, 21, 2014 கூட ஆரம்பிச்சு இந்த பாஜக தமிழ்நாட்டில் எப்படி ஓட் பேங்க் இவ்வளவு வாங்கினுச்சு, குறிப்பாக 2024 எப்படி 48 லட்சம் ஓட்டுகள் எப்படி பாஜக வாங்கியது, 5 மணிக்கு பிறகு 27 லட்சம் ஓட்டு உனக்கு எப்படி வந்துச்சு, இதை தொகுதி ரீதியாக இவங்க ஆய்வு பண்ணணும். எப்படி இப்போ ராகுல் காந்தி மகாதேவபுராவில் ஆய்வு செஞ்சுருக்காரோ அதுபோல் சாம்பிளுக்கு சில தொகுதிகளை எடுத்துக்கிட்டாவது இதை ஆய்வு பண்ணணும். அப்போ தான் அதோட உண்மையான முடிவுகள் தெரிய வரும். இதில் இன்னொன்று என்னென்னா, இது ஏதோ திமுகவுக்கு எதிரான விஷயம், இவங்க வந்து இப்படி ஓட் ஷேர் அதிகரிச்சிருக்காங்க இல்லீகலா பிஜேபி, இது திமுக மட்டும்தான் இதை பற்றி கவலைப்பட வேண்டும், அப்படி அல்ல. இந்த விஜய் கட்சிக்காரங்க இருக்காங்க, ஒரு விரல் புரட்சி, ஓட்டு போடணும், புதுசாக நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம். நீ ஓட்டு போடணும்னா உனக்கு முதல்ல ஓட்டு இருக்கணும். அதனால் இது அனைத்து அரசியல் கட்சிகளும் கவலைப்பட வேண்டிய அம்சம். இதில் குறிப்பான கவனத்தை செலுத்தி பாஜக என்ன முறையில் இந்த ஓட்சோரி வாக்கு திருட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கிறத சீரியஸாக இவங்க ஆய்வு பண்ணணும். அப்போ தான் முழு தீவிரத்தன்மை வெளில வரும். இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கு. அனுராக் தாக்கூர், அவர் முன்னாள் மத்திய அமைச்சர், தற்போதைய பாஜக எம்பி, ரொம்ப மோடிக்கு நெருக்கமானவர். அவர் வந்து பிரஸ்ஸை சந்திச்சு சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுக்குறாரு. அதுல முதல்வர் வெற்றி பெற்று இருக்காருல கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அந்த சட்டமன்ற தொகுதியில் 19,000 போலி வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க சந்தேகத்திற்கு இடமான முறையில். அதுல 9,000 வாக்குகள் வந்து போலி வாக்குகள் தான் அப்படின்னு ஆணித்தனமான ஆதாரத்தோடு அவர் வந்து பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்கிறாரு. இப்ப எதிர்கட்சிகள் வந்து இந்த மாதிரி மோசடி, இப்ப ராகுல் வந்து ஆளுங்கட்சி மோசடியில் ஈடுபட்டு இருக்குது பாஜகன்றாரு. ஆனா அனுராக் தாக்கூர் கொடுக்குற டேட்டா என்னன்னா, பாரியா எதிர்கட்சியே மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறான், இதுக்கு என்னையா பதில் சொல்ற அப்படின்னு அவர் திருப்பி ஒரு பாலை வந்து போட்டிருக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நானும் பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். நீங்க எல்லாம் எங்க மேல குற்றம் சொல்றீங்க, பாருங்க உங்க தொகுதியில எப்படிலாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸ்டாலின் ஜி குளத்தூர்ல இவ்வளவு லட்சம் ஓட்டு, 10,000 ஓட்டு, பிரியங்கா காந்தியோட வயநாடு தொகுதியில இவ்வளவு போலி ஓட்டுகள் அப்படின்னு வரிசையா லிஸ்ட் பண்றாரு. அகிலேஷ் யாதவ், டிம்பிள் யாதவ் வரிசையா சொல்றாரு, பல பேர்களோட பெயர்களை சொல்றாரு. இதுல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னாங்க, அனுராக் தாக்கூருக்கு எப்படி
இந்த தகவல்கள் கிடைத்தன. ஓகே. இப்போ மகாதேவபுரான்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில் ராகுல் காந்தி எப்படி ஒரு ஃபோர்ஜரி நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 30 பேர் கொண்ட டீம் 6 மாசமா வேலை பார்த்துருக்காங்க. 6 மாசமா வேலை பார்த்து 7 அடிக்கு அவங்க பேப்பர் டாக்குமெண்ட்டை கொடுத்து இப்படி வேலை பார்த்தா ஒரு தொகுதிக்கே கண்டுபிடிச்சு முடிஞ்சிருக்கு. அவர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அந்த பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு. அதுலேருந்து அடுத்த ஒரு வாரத்தில் அனுராக் தாக்கூரோட இந்த பேட்டி வருது. 5 நாளில் இவ்வளவு தொகுதிகளில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. கொளத்தூர்ல 19,476 சந்தேகத்திற்கிடமான வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு ரொம்ப துல்லியமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்து சொல்றீங்களே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ், வேர்ட் டாக்குமெண்ட் இல்லை, டிஜிட்டலா போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் பிடிஎஃப் டாக்குமெண்ட். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் கூட ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியாது. அப்படி ஒரு டிசேபிள் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டாக்குமெண்ட். அப்போ உங்களுக்கு மட்டும் இவ்வளவு குயிக்கா 5 நாள்ல இத்தனை தொகுதிகள் ஆய்வு பண்ணி இவ்வளவு பேர் ஃபேக்கா இருக்கான்னு கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதோட பொருள் என்ன? அப்ப எனக்கு நான் கேட்கிற கேள்வி, அப்போ உனக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் காப்பியை கொடுத்துருக்கு. கண்டிப்பா. இல்லன்னா எப்படி சாத்தியம்? வாய்ப்பே இல்லை. அதுவும் ஒரு தொகுதியில் இல்லைங்க. இப்போ கொளத்தூர், வயநாடு, அங்க நார்த் இந்தியாவுல 2 எல்லாத்துக்கும் துல்லியமான நம்பரோட சொல்றாரு. இங்க இது பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி சொன்னது அந்த மகாதேவபுரான்ற ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தான். அதுல மீதி 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல ஒண்ணு சொல்றாரு. ஆனா இவர் வயநாடுன்ற ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதியிலையும் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்றாரு. இது மாதிரி இந்தியா முழுக்க சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? நியாயமா? மூளை வலிமை ஜாஸ்தியா இருக்கிறதுனால பாஜக அது இருக்கட்டும். ஆனா இது எப்படி சாத்தியம் அப்படின்றதுக்கு பதில் சொல்லும் கடமை அனுராக் தாக்கூருக்கு இருக்கு. கண்டிப்பா அவரை பதில் சொல்ல வைக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. இப்ப ராகுல் காந்தி என்ன சொன்னீங்க? உடனே பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க. நீ தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கையை சிதைக்கிற, அதனால பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கன்னு ராகுல் காந்திக்கு சொல்றீங்க. ஆமா, அப்படி இல்லைன்னா 3 ஆண்டு வரை சிறைன்னு அந்த பிரிவுகள்லாம் போட்டு பத்திரிகை செய்தி எல்லாம் கொடுக்குறீங்க. அப்ப அனுராக் தாக்கூர் இத்தனை தொகுதிகளில் சொல்லியிருக்கிறாரே, அவரை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொன்னீங்களா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? தேர்தல் ஆணையம் அப்படி செய்யாமல் இருக்கட்டும், நமது அரசியல் கட்சிகள் அந்த வேலையை செய்யணும். அனுராக் தாக்கூர் மீது வழக்கு போடணும். எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு நீ வந்த அப்படிங்கிறத சொல்ல வைக்கணும். இல்ல, முதல்வரை டார்கெட் பண்ணி இப்படி ஒண்ணு பண்றப்ப இது குறித்து அந்த விஷயத்துக்கு வரேன். இது பொதுவா சொன்னது. இப்போ பொதுவா எல்லா தொகுதிகளையும் சொன்னது. இப்போ முதல்வர் தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை பத்தி ரொம்ப குறிப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கொளத்தூர்ல ஏற்கனவே சொன்ன 19,476 சந்தேகத்திற்கிடமான வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அது அவரோட கூற்றுப்படி. 9,133 போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? சரி, இன்னும் ஸ்பெசிஃபிக்கா வர்றாரு. கொளத்தூர் தொகுதியின் 84வது எண் வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட வீட்டு எண் 11 ரஃபியுல்லா என்ற பெயரில் 3 பேர் இருக்கிறாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு 7-8 முஸ்லீம் பேர்லாம் சொல்றாரு. இந்த பேரெல்லாம் சொல்லி இவங்க வரிசையா சொல்றாரு. இதெல்லாம் போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசோட தகவல் சரிபார்ப்பகம் அங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு, அந்த குறிப்பிட்ட டோர் நம்பர் ஒரு வீட்டுக்குரியது அல்ல, அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குரியது. அந்த அப்பார்ட்மெண்ட்ல ரஃபியுல்லான்ற பேர்ல 3 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சொன்னாங்க. இது இருக்கட்டும். அந்த தாக்கூர் இப்ப சொல்றாரு இல்லையா, அனுராக் தாக்கூர் ஒரு 7-8 முஸ்லீம் பேர்களை வரிசையா லிஸ்ட் பண்றாரு இல்லையா, அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? அது 9,000 பேர் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறது அவருடைய கூற்று. அந்த 9,000 பேர்ல எவ்வளவோ இந்து பெயர்கள் இருக்கும், அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்வது என்ன? குறிப்பா முஸ்லிம் பெயர்களா தேர்ந்தெடுத்து சொல்றாரு. அவர் பேட்டிலே அவர் சொல்றது என்னன்னா, ராகுல்ஜி, சோனியாஜி, அகிலேஷ்ஜி வரிசையா ஜிக்களை பட்டியலிட்டு இவங்க எல்லாரும் அந்நிய நாட்டு ஊடுருவல்காரர்களுக்கு இந்தியாவில் ஓட்டுரிமை வாங்க முயற்சிக்கிறாங்க, அதுக்காக குரல் கொடுக்குறாங்க. பீகாரின் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதிர்க்கிறதுக்கு காரணம் யாரோ ஊடுருவல்காரர்களுக்கு ஓட்டுரிமை வாங்க கொடுக்க ட்ரை பண்ற அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு அதோட கையோட கொளத்தூர் தொகுதியில இவ்வளவு இஸ்லாமியர்கள் இவங்கெல்லாம் போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொய்ன்னு அந்த வீட்டு நம்பரோட 84வது பூத்தை போட்டாங்கல்ல, அது இவங்களோட இன்டர்பிரேஷன். அது ஒரு வீட்டுக்கு சொல்றாங்க. அனுராக் தாக்கூருடன் பார்வையின்படி இத்தனை ஆயிரம் பேர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா கொஞ்சம் முஸ்லீம்களை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு ஒரே காரணம், இங்க இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு நிறுவ பார்க்கிறார். இது அவருடைய அவங்களாலதான் இவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க அந்த ஊடுருவல்காரர்களா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துல இவங்க எஸ்ஏஆர் ப்ராசஸையும் எதிர்க்கிறாங்க. அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணாங்க, வரிசையா அப்படியே கொண்டு போவாங்க. இதுல அனுராக் தாக்கூர் மீது உண்மையாவே வழக்கு பதிவு செய்யணும். அவர் தவளை தன்வாயால் கெடும் அப்படின்றது போல தப்பு நடந்திருக்கிறத அவரே ஒத்துருக்கிறார். இப்ப ராகுல் காந்தி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜெயிக்கிறதுக்காக முதல்வர் மால் பிராக்டிஸ் பண்ணாரா? அந்த ஃபேக்ட் செக்ல அப்படி இல்லைன்னு வந்துருச்சு.
முதல்வர் வந்து மால் பிராக்டிஸ் பண்ணாரா இல்ல பாஜக இதுல வந்து மால் பிராக்டிஸ் பண்ணி இருக்குதுன்னு அனுராக் தாக்கூர் சொல்ல வர்றாரா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தேர்தல் ஆணையம் யார் கையிலங்க இருக்கு? ஒன்றிய அரசு கையில இருக்கு. வாக்காளர் பட்டியல் இறுதி பட்டியல் யார்கிட்ட இருக்கு? அவங்க கையில இருக்குது. இது தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் பட்டியல் படி அவர் சொல்லல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின் படி தான் அனுராக் தாக்கூர் சொல்றாரு. அந்த பட்டியல் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கையில தான் இருக்கு. அப்பனா இந்திய தேர்தல் ஆணையம் எந்த தேர்தல் ஆணையமே இண்டிபெண்டன்ட் இல்லையே, எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தானே. ஆமா, இது மாநில அரசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றதுக்கு இடம் இருக்கு இல்லையா? இல்ல அப்படி வச்சுக்கிட்டா கூட சொல்றேன். அப்போ அனுராக் தாக்கூர் சொல்ல வர்றது என்ன? இந்திய தேர்தல் ஆணையம் இத்தனை ஆயிரம் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி என்டாஸ் பண்றாரு அவர். ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டை இவர் அங்கீகரிக்கிறார். அதுதானே இதுக்கு பொருள், வேற ஏதாவது இருக்குதா? அப்ப நான் சொல்றது ஒண்ணுதான், நீ சொல்றது ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு ஞானேஷ்குமார் பேட்டி கொடுத்திருக்கிறாரு தலைமை தேர்தல் ஆணையர். என்ன இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறதே வந்து அரசமைப்பின் மீதான நம்பிக்கை இழப்பு செய்வதற்கான வேலை அப்படின்னு எக்ஸ்ட்ரீமா போறாரு. அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்க கோருவது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தின் மீது இருந்த நம்பிக்கையை சிதைத்தது யார் அப்படிங்கிறது அதை பார்க்கணும். அது ராகுல் சொன்னா அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இழப்பு செய்யறாரு, இவர் வந்து இந்திய ஜனநாயகத்தையே வந்து கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு ஞானேஷ்குமார் சொல்றாரு. ஆனா அனுராக் தாக்கூர் சொன்னதுக்கு என்ன பதில்னு சொல்ல மாட்டாரு. அது அவங்களுக்கு வந்தா ரத்தம், இவருக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த மாதிரிதான் அது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் இதுக்கு முன்னாடி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? பிஜேபி வந்த பிறகு அதை எப்படி மாத்தினாங்க? 2:1 அடிப்படையில் இதுக்கு முன்னாடி வேற ஒரு நடைமுறை இருந்தது. ஆனா பிஜேபி வந்த பிறகு தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறை வந்து பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இன்னொரு கேபினெட் அமைச்சர் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அப்ப பிரதமரும் கேபினெட் அமைச்சரும் ஒரு பக்கம், இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவர். 3ல மெஜாரிட்டி 2:1 முடிஞ்சு போச்சு. சோ அவங்க முதல்ல வந்து எல்லாத்தையும் ஒரு வீட்டுக்கு திருட போறான் அப்படின்னாக்க முதல்ல ரூட் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் உள்ள போவான். அதனால மொத்த ரூட்டை இவங்க கிளியர் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க இது வந்து தேர்தல் ஆணையத்தின் சொல்றது வந்து ஏன்டா நம்பர் பிளேட் இல்லாம இருக்குது இந்த வண்டி அப்படின்னு பார்த்தாலே தெரியுது இது ஏதோ ஒரு தவறான வேலைக்கு தான் இது கிளம்புது அப்படின்ற மாதிரி தான் இந்த தேர்தல் ஆணையர் நியமனமும் இருக்குது. அனுராக் தாக்கூரின் கருத்து பல வகையில் விஷமத்தனமா இருக்குது. ஒண்ணு, இங்க ஒரு மத மோதலை உருவாக்கும் உள் நோக்கம் அங்க இருக்குது. முஸ்லிம்கள்லாம் ஊடுருவல்காரர்கள், அவங்க ஓட்டு போட்டுதான் முதலமைச்சர் வெற்றி பெற்றார் அப்படின்ற ஒரு நோக்கம், ஒரு ஹிடன் நோக்கம் அதுல இருக்குது. ரெண்டாவது, முதலமைச்சரே போலி வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு மோசமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதுக்கு கண்டிப்பா வழக்கு பதிவு செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும். இவரை விட்டாக்க இந்த வெறினா இன்னும் பல பேரை கடிக்கும். இல்ல 19,000 வாக்கு அப்படின்னா அப்ப முதல்வர் தொகுதியிலேயே இவங்க கொடுத்த வாக்கு மூலம் படி அவரையும் தோற்கடிக்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆமா, இவங்க தானே ஓட்டு லிஸ்ட ஃபைனல் பண்றது. அப்ப முதல்வர் தொகுதியில 19,000 ஓட்டு இருக்குனாக்க இவங்க தான் அந்த அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க. அந்த அட்டெம்ப்டை மீறி திமுக அங்க வெற்றி பெற்று இருக்கிறது. அப்படிதான் பல தொகுதிகளே இங்க நடந்திருக்குது. ஆமா, இல்லன்னா 48 லட்சம் ஓட்டு, 5 மணிக்கு பிறகு 27 லட்சம், இதெல்லாம் எப்படி வந்திருக்கும்? ஓகே, இப்போ சீரியஸா திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து பார்க்கணும் என்னன்னு செய்வாங்கன்னு தெரியல. இப்ப நேற்று வந்து பெங்களூருவில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தேவசகாயம், அவர் தான் இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி அமைப்பின் மூலமாக இந்த மோசடிகள்லாம் அம்பலப்படுத்துறாரு. அவர் மகாராஷ்டிராவில் எப்படி மோசடி நடந்திருக்குது அப்படின்றத நேற்று விலைக்கு பேசி இருக்கிறாரு. அதுல அவர் என்ன விவரங்கள் சொல்றாரு? தேவசகாயம் சார் சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. ஓட் ஃபார் டெமோக்ரஸி அமைப்பு வந்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேயே இதை அறிக்கையா வெளியிட்டு இந்திய அளவுல பல மாநிலங்கள்லயும் இதை பத்தி பேசிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இது பழைய விஷயம் தான். இப்ப ராகுல் காந்தி தோண்டி எடுத்த பிறகு மறுபடியும் அது லைம் லைட்டுக்கு வந்திருக்குது. இப்ப இதை ஒட்டி இந்த 2025 ஜனவரி மாதம் ராகுல் காந்தி மேட்ச் ஃபிக்சிங் அப்படின்ற பெயர்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதினார். அது ரொம்ப முக்கியமான கட்டுரை. அதுல சில டேட்டாக்கள் மிக மிக முக்கியமானது. நம்ம அந்த நேரத்தில் அன்னோட்டிஸ்டா அது போயிடுச்சு. இப்போ இந்த ஓட் சோரி பிரச்சனை வர்றதுனால அந்த டேட்டாவை நம்ம கொஞ்சம் ரீவிசிட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் மகாராஷ்டிராவோட நிலைமையை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். மகாராஷ்டிராவில் 2019 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதுல வாக்காளர் எண்ணிக்கை 8.9 கோடி. அப்படியே 2024க்கு வாங்க. 2024 மே மாசத்துல அங்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அதுல 9.29 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதுலேருந்து 5 மாசம் கழிச்சு 2024 நவம்பர்ல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதுல 9.70 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு முந்தைய 5 ஆண்டுகளில் 31 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனா 2024 மேக்கும் நவம்பருக்கும் இடைப்பட்ட 5 மாதங்களில் மட்டும் 41 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. 5 வருஷத்துல 31 லட்சம் பேர்.
5 மாசத்துல 41 லட்சம் பேர். ஓகே, இவ்வளவு ஏன் massive-ஆன இருக்கக்கூடாது? இல்ல ஏன் இருக்கக்கூடாது? என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகள் 18 வயசை வந்து தொடறாங்க, ஒரு 40 லட்சம் பேர் அப்படின்னா அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அது வந்து சரியாதானே? அதுல என்ன டிஸ்பியூட் உங்களுக்கு இருக்கு? அதுல என்ன டிஸ்பியூட் இருக்கிறது அப்படிங்கிறத ராகுல் காந்தி கட்டுரையில் சொல்கிற ஒரு டேட்டா உணர்த்துகிறது. ராகுல் காந்தி கொடுத்த கணக்கெடுப்பின்படி 2024 மகாராஷ்டிராவில் 9,70,00,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. ஆனா வாக்களிக்கும் தகுதியோடு அங்க இருந்த அடல்ட்டோட எண்ணிக்கை 9.54 கோடி, அதாவது 9.5 கோடி தான். ஓகே, 18 வயசுக்கு மேல 9.5 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா ஓட்டு போட்ட எண்ணிக்கை 9.25 கோடி. ஓட்டு போடும் தகுதி உடையவர்களை விட 25 லட்சம் பேர் எப்படி அதிகமா போனாங்க? கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் எப்படி அதிகமா போனாங்க? அப்பட்டமாக இது வந்து ஒரு இந்த ஒரு டேட்டா பத்தாதா? தெளிவா ஒரு ஃபோர்ஜரி, அப்படி ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வாக்களிக்கும் தகுதி உடையவர்களை விட வாக்கு அளித்தவர்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. இதை விட இதில் ஃபோர்ஜரி நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? சரி, இதோட முடியல. ஓகே, மகாராஷ்டிரா பத்தி புரிஞ்சுக்க பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ். ஆமா, இது எப்படி நடக்குது சொல்லுங்க. எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் மொத்தம் 1 லட்சம் பூத் இருக்குது. ஓகே, சரிங்களா? 1 லட்சம் பூத். இந்த 1 லட்சம் பூத்தும் இவங்களோட இலக்கு கிடையாது, யாரு பாஜகவோட இலக்கு இல்லை. அதுல ஸ்பெசிஃபிக்கா 12,000 பூத்துகளை மட்டும் தேர்வு பண்றாங்க. ஓகே, அந்த 12,000 பூத்துகளும் 85 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பூத்துகள். ஓகே, ஏன் அந்த 12,000 பூத்தை சூஸ் பண்றாங்க? ஏன் அந்த 12,000 பூத்து, ஏன் அந்த 85 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னா, அதுக்கு முந்தைய மே மாதத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த குறிப்பிட்ட 85 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஜக தோற்று இருக்கிறது. ஓகே, இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கிறது. இவங்க எதிரெல்லாம் தோத்துருக்காங்களோ அதை மட்டும் டார்கெட் பண்றாங்க. யாரு? பிஜேபி கூட்டணி எதுல வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்துருக்காங்களோ அந்த தொகுதியில் மட்டும் குறிப்பா எடுக்கிறாங்க, அதுல ஒர்க் பண்றாங்க. அந்த 85 தொகுதிகள் தான் இப்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. மொத்தம் 12,000 பூத்து 85 தொகுதின்னு சொன்னேன். அந்த குறிப்பிட்ட பூத்துகளில் மட்டும் சாயங்காலம் 5 மணிக்கு பிறகு 58.22% ஓட்டு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னுச்சு. 5 மணி வரையிலும் அந்த குறிப்பிட்ட பூத்துகளில் மாலை 5 மணி வரையிலும் பதிவான வாக்குகளோட சதவீதம் 58.22. ஆனால் அடுத்த நாள் ஃபைனல் டர்ன் அவுட் கொடுப்பாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா 66.05%. அதாவது 5 மணிக்கு பிறகு 7.83% வாக்குகள் உயர்ந்திருக்குது. 7%ங்க. 5 நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தது மாதிரி கிட்டத்தட்ட அதே தான் இங்கேயும் நிலவரம். 7% ஓட்டு, 7.5% ஓட்டு 5 மணிக்கு பிறகு உயர்ந்திருக்கிறது. அந்த 7.5% சொல்லும்போது பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கும்போது சின்னதாக இருக்கும். மொத்தம் 76 லட்சம் ஓட்டுகள் உயர்ந்திருக்குது. எப்போ? 5 மணிக்கு பிறகு மட்டும் 76 லட்சம் ஓட்டுகள் உயர்ந்துள்ளது. இப்ப நேத்து அதுதான் தேர்தல் ஆணையர் குறிப்பா ராஜீவ்குமார் வந்து சொன்னாரு, இது யூத்துகள் மத்தியில வந்து ஒரு வரவேற்பு இருக்குது, ஒரு வெல்கம் ட்ரெண்ட், இது வரவேற்க வேண்டிய ஒரு ட்ரெண்ட் இது. 5 மணிக்கு பிறகு ஓட்டு போடுறதா? ஆமாங்க, கிளம்பி போய் யூத் எல்லாம் ஆர்வமா போடுறாங்க. அது என்ன 5 மணி கரெக்டா 5 மணிக்கு பிறகு மட்டும் பிஜேபி கார போய் ஓட்டு போடுறான், 10 மணிக்கு கடையை சாத்திடுவான்னு குவார்டர் வாங்க போற மாதிரி இவன் 5 மணிக்கு பிறகு மட்டும் எப்படி கரெக்டா கிளம்பி ஓட்டு போட போறான்? இது வந்து சந்தேகத்திற்குரியது, ஹைலி டியூபியஸ். இதை வந்து தெள்ள தெளிவா ராகுல் காந்தி சுட்டி காட்டியிருக்கிறார். தேர்தல் ஆணையர் சொல்ற அந்த வெல்கம் ட்ரெண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அவர் சொல்வது முழு உண்மை. 5 மணிக்கு பிறகுதான் ஆக்டிவ் ஆகுறாங்க பிஜேபி காரங்க அப்படின்னு எவ்வளவு வச்சுக்குவோம். ஆனா அந்த 85 தொகுதிகளில் மட்டும்தான் உங்க கட்சிக்காரங்க ஆக்டிவ் ஆகுறாங்களே. இந்த 12,000 பூத்துல மட்டும்தானே 5 மணிக்கு பிறகு ஓட்டு போட்டிருக்காங்க. இதர பூத்தில் 1 லட்சம் பூத்து இருக்குல்ல, மீதி 88,000 பூத்து இருக்குல்ல, அந்த 88,000 பூத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லையே. அங்கெல்லாம் 5 மணியோட உங்க கட்சிக்காரங்க யாரும் ஓட்டு போடலையா? இந்த வெல்கம் ட்ரெண்ட் எல்லாம் அங்க இம்ப்ளிமெண்ட் ஆகாதா? இது என்ன அடிப்படையா புரிஞ்சுக்க கூடாது அப்படின்றீங்க? ஆமா, இது என்ன அடிப்படையில் புரிய வச்சு அதை வந்து பண்றாங்க? ரொம்ப தெள்ள தெளிவா தெரியுதுங்க. நீங்க எதிரெல்லாம் தோத்துருக்கீங்களோ அதுல மட்டும் ஜெயிக்கிறேன் இல்ல. ஏன்னா பொது பார்வையாளர்களோ இல்ல சங்கிகள் எப்படி பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா, ஏங்க ஜெயிக்கிறதா இருந்தா என்ன 240ஓட நாங்க நிறுத்தி இருப்போமா, 400 தொகுதி எங்களால அறிவிச்சிருக்க முடியாதா? நீங்க வந்து இத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்கிறீங்க, காங்கிரஸ் முன்னோட இப்ப 100 தொகுதி கிட்ட ஜெயிச்சிருக்கிறாங்க, அப்ப நாங்க வந்து ஏமாத்தணும்னா ஏமாத்திருக்க மாட்டோமா அப்படின்னு அப்படி கேக்குறாங்க. அவங்க நம்ப தகுந்த வகையில் ஏமாத்துவதுன்னு இருக்குல்ல. நீங்க மொத்தமா வந்து இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே கூட சாயங்காலம் 5 மணிக்கு பிறகு 27 லட்சம் ஓட்டு போட தெரிஞ்ச அவங்களுக்கு அது 1 கோடி ஓட்டா கூட போட்டிருக்கலாம். ஆனா அப்படி ஒரு நம்பத்தகாத வெற்றி அடைந்தால் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா, சாத்தியம் உள்ள வகையில் நம்பத்தகுந்த வகையில் அந்த ஃபோர்ஜரியை பண்றாங்க. அதுல அவங்க ஒரு
பயிற்சி அவங்களுக்கு இருக்குது. Okay. அதனால அப்படி பண்ணிருக்காங்க. இதுல ஏற்கனவே தோத்த தொகுதி, கரெக்டா தோத்த தொகுதியில மட்டும் ஜெயிச்சிருக்க, அந்த தொகுதியில மட்டும் 5 மணிக்கு பிறகு ஓட்டு ஏறி இருக்குது. ஆமா, 5 மாசத்துல எங்க அந்த எந்த ஒரு பெரிய அறிவிப்போ எதுவும் இல்ல, வாழ்க்கையை மாற்றுகின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல, எதுவும் இல்ல. ஆமா, அந்த குறிப்பிட்ட 5 மாசத்துல தான் புது வாக்காளர்கள் இத்தனை லட்சம் பேரை சேர்த்திருக்கீங்க, 41 லட்சம் பேரை சேர்த்திருக்கீங்க. இது எல்லாமே பயங்கர நம்பத்தகாத விஷயங்களாவும் சாத்தியமே இல்ல, சாத்தியமற்ற விஷயங்களா இருக்கு. 5 மணிக்கு மேல அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு 1 hour தான் இருக்குது. அந்த 1 hourல வந்து இவ்வளவு பேர் ஓட்டு போட முடியாதா? ஃபீல்டுல நடக்காதா என்ன? அது இந்த சினிமாவில் 48 ஃப்ரேம்ஸ் சொல்லுவாங்க. ஆமா, அப்படிதான் போகணும். வாமா மின்னல்னு ஒரு அந்த மாதிரி அப்படிதான் போகணும். ஏன் சொல்றேன்னா, ஏங்க ஒரு ஓட்டர் லிஸ்ட்ல உள்ள ஒருத்தர் ஓட்டு போட போறாருன்னா இங்கே ஒரு வீட்டில் ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்க, அங்கே பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பார், அவர் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கான்னு சரி பார்த்துட்டு குறித்து கொடுப்பாரு. அங்கே மிஷின் இருக்கும், போகணும், ஓட்டு போடணும், வரணும், மை வைக்கணும், இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு மிக குறைந்தது ஒரு நபருக்கு 1 நிமிஷம் ஓட்டர் ஐடியை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க, அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறது எதுவும் சேமானு பார்ப்பாங்க, இவர் தான், அதுக்கு அப்புறம் தான் மை வைப்பாங்க, அப்புறம் ஓட்டு போடணும், இதெல்லாம் இருக்கு. ஆமா, ஆனால் இதுக்கு குறைந்தது 1 நிமிஷம் ஆகும்ல, 1 நிமிஷமாவது ஆகும்ல. 1 நிமிஷம்ன்றது ரொம்ப ரொம்ப சொற்பமா கூட வச்சுக்கோங்க. ஆமா, அதாவது ஆளே அந்த பூத்துல இல்ல அப்படின்னா கூட 1 நிமிஷம்ன்றது வந்து ரொம்ப சொற்பம் தான். நேற்று தேவசாயம் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த பிரஸ் மீட்ல பல 1000 பூத்துகள்ல சாயங்காலம் 5 மணிக்கு பிறகு 600ல இருந்து 1000 ஓட்டுகள் வரையும் பதிவாயிருக்கு. 1 மணி நேரத்துல 600ல இருந்து 1000 பேர் போட்டிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 600 பேர்னு வச்சுக்கிட்டா விட ஒரு ஆளுக்கு 1 நிமிஷம்னு வச்சுக்கிட்டா 600 நிமிஷம் ஆகுது. அப்ப எவ்வளவு நிமிஷம்? 10 மணி நேரம். 10 மணி நேரம். அதுக்கு பிறகு 10 மணி நேரம் ஆகும். அது எப்படிங்க? 6 மணியோட தேர்தலே முடிஞ்சிரும். ஆனா இவங்க கொடுத்துருக்க கணக்குப்படி அதுக்கு பிறகு ஓட்டு போடுறதுக்கு குறைஞ்சது 10 மணி நேரம் ஆகுது. நந்தட், ஜால்கான், ஹிங்கேலி, சோலாப்பூர், பீட், துலே இதெல்லாம் மகாராஷ்டிராவில் இருக்கிற வெவ்வேறு அசம்பிளி தொகுதிகள். இதெல்லாம் இங்கெல்லாம் 5 மணிக்கு பிறகு பதிவான ஓட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, அது 10%க்கு மேல, டபுள் டிஜிட்டுக்கு மேல. அவ்வளவு அதிக எண்ணிக்கையில் இந்த 5 மணிக்கு பிறகு நாங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். டபுள் டிஜிட் அவ்வளவு எண்ணிக்கையில் அதிகரிச்சிருக்கு. இப்போ ஒடிசா மாதிரியான மாநிலங்கள்ல அதிகபட்சமா 20-25% வாக்குப்பதிவெல்லாம் 5 மணிக்கு பிறகு அதிகரிச்சிருக்கு. இது வந்து எல்லா மாநிலத்திலையும் ஒரு பேட்டர்னை மெயின்டைன் பண்றாங்க. ஆனா வந்து நம்ம என்ன நினைச்சோம் பாரு, பூரி ஜெகநாதரினுடைய பொக்கிஷ சாவியை தமிழ்நாட்டுல திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பாண்டியன் அப்படின்ற IAS அதிகாரி, அவர் தான் வந்து ஆலோசகரா இருக்காரு, அவரை அட்டாக் பண்ணி இனவெறியை தூண்டி ஈஸியா வந்து ஜெயிச்சுட்டாங்க. மக்களும் அதுக்கு வந்து பலியா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒரு வகையில கிரவுண்டை செட் பண்றான். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஐட்டத்தை வச்சிருக்கான். அங்க வந்து அதை கிளப்பி விட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிச்சிரும், அந்த ஊரில் இவன் ஜெயிச்சிரும், அங்கே ஜெயிச்சிரும், புல்வாமா அட்டாக்கு அது இதுன்னு கிரவுண்டு செட் பண்ணிட்டு அப்புறம் அவன் மால் ப்ராக்டிஸ் என்ன பண்ணணுமோ, என்ன திருட்டுத்தனம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறான். இப்போ நீங்கள் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்க, ராகுல் காந்தி இதை விட அதிகமான குற்றச்சாட்டு. இன்னும் இந்தியா முழுக்க பல்வேறு கட்சிகள், எதிர்கட்சிகள் வந்து 6 ஓட்டு இருக்குது, 4 ஓட்டு இருக்குது ஒரே ஆளுக்கு அப்படின்னு பல இதை இன்னைக்கு எடுத்து போட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் அப்பயே எங்கள்கிட்ட முறையிட்டு இருந்தீங்கன்னா சரி செஞ்சுருக்கலாம், இப்போ கால அவகாசமே முடிஞ்சு போயிருச்சு, இப்போ வந்து பேசுறது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையை குலைப்பது. நேற்று இரவு அறிக்கையை நானும் பார்த்தேன், ரொம்ப கேலி கூத்தான அறிக்கை இது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, நாங்கள் வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்க்கறது நீக்கிறது இந்த நடவடிக்கை எல்லாத்தையும் ஓப்பனாக தானே பண்ணோம், அரசியல் கட்சிகளுக்கு உரிய நேரம் கொடுத்து அப்படி தானே பண்ணோம், நீ அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே, இப்போ காலக்கெடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது அவங்களோட விளக்கம். இப்போ குற்றச்சாட்டு என்ன? குற்றச்சாட்டுக்கு விளக்கம் இல்லை, இத்தனை லட்சம் பேரை நீக்கிருக்க, ஒரே நபருக்கு இத்தனை ஓட்டர் ஐடி கொடுத்துருக்க, 50 வயசு ஆளுக்கு 72 வயசு மகன் இருக்கிறதா சேர்த்திருக்க, அதுவும் மோடி தொகுதியிலேயே ஒரே வீட்டுல 80 வாக்காளர்கள் இருக்க, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லல. இல்ல நாங்க வந்து தப்பு பண்ணிட்டோம்னு ஒத்துக்கல, நாங்க தப்பு பண்ணலன்னு மறுக்கல, மாறா இந்த தப்பு நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிற ஆய்வுக்கு போகாம இந்த தவறு நடந்ததாக சொல்லப்படுகிற காலத்தில் நீங்களாம் அமைதியா இருந்தீங்கல்ல, அது உங்க தப்பு. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு திருட்டு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் 10 வீட்டில் திருடிதான், ஒரு ஊர்ல திருடிட்டு எஸ்கேப் ஆயிட்டான், மறுபடியும் இன்னொரு வீட்டில் திருடுறதுக்காக வரும்போது கையும் களவுமா அகப்பட்டான். இப்போ பிடிச்சி வச்சு என்னடா அப்படி பண்ணிருக்க அப்படின்னு கேட்டாக்க, ஏ பாருங்க என்ன திருடெல்லாம் சொல்லாதீங்க, திருடெல்லாம் சொல்லாதீங்க, ஏன் தப்பு இல்லை, நான் ஒவ்வொரு வீட்லையும் நின்று நிதானமா மெதுவாக தான் திருடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தேன், அப்போ பேசாம மூடிட்டு தான் இருந்தீங்க, உங்களுக்கு திருடுறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே இல்லை பிடிச்சிருக்கணும், திருடியது என் தவறல்ல, என் திருட்டை தடுக்காதது உங்கள் தப்பு. இதுதான் இந்திய தேர்தல் ஆணையம் சொல்கிற சொன்னது. அவர் மட்டும் இல்லையா, பாண்டேவே அதான் கேக்குறாரு, ஏங்க இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்றீங்களேங்க, அப்ப எங்க போனார் ராகுல் காந்தி?
அப்ப சொல்லிருக்கணும்ல, நீங்க இப்ப வந்து சொல்லுவீங்களா, ஒரு வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சு சொல்லுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இது இந்த வகையான இன்டர்பிரேஷன் இருக்கு இல்லையா, ஒரு தப்பை சொல்லும்போது அந்த தப்புக்கு பதில் கொடுக்காம, ஆனால் நான் தப்பு செய்யும்போது நீ மூடிட்டு தானே இருந்த, அது போன தப்பு தான். இது என்ன வகையான அணுகுமுறை? இதை தொடர்ந்து பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஏன் இப்போ திடீர்னு இப்போ நேற்று தேர்தல் ஆணையத்தின் இந்த விளக்கம் எதனால் அப்படின்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி என்று பீகாரில் ராகுல் காந்தி ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்ற பெயரில் மாநிலம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணத்தை போகிறார். இப்போ அடுத்து எப்படியும் இது ஒரு லைம் லைட்டுக்கு வரும், திரும்ப திரும்ப செய்திகளில் அடிபடும் இல்லையா, ஆனால் நேற்று ஒரு கிரவுண்டை செட் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் நேற்று தேர்தல் ஆணையத்தோட விளக்கத்துக்கான அடிப்படையான காரணம். ஓகே, இப்போ இவ்வளவு நாள் வந்து பிஜேபி வந்து தேர்தல் ஆணையத்தை டிஃபெண்ட் பண்ணுச்சு. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ராகுல் காந்திக்கு நேரடியாக வந்து கவுண்டர் கொடுத்து ஆமா இறங்க வர்றாங்க. நேரடியாக இவங்க நம்மளே பதில் சொல்லுவோம் அப்படின்னு கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு இந்திய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பத்திரிகையாளர்களை சந்தித்து ராகுல் காந்திக்கு 7 நாள் கெடு விதிச்சிருக்கிறாரு. வந்து பிரமாண பத்திரத்துல கையெழுத்து போட்டு ஆதாரத்தை கொடு, அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள் அப்படின்னு வெளிப்படையாக மிரட்டல் விடுத்திருக்கு. நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியது ராகுல் காந்தி அல்ல, இந்திய தேர்தல் ஆணையம். கெடு விதிக்க வேண்டியது ராகுல் காந்திக்கு அல்ல, மக்கள் எல்லாம் சேர்ந்து கெடு விதிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துக்கு. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கப்படுகிற வழி இருக்கு இல்லையா, அதுவே ஒரு முறைகேடாக தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். ஏற்கனவே இருந்த வழிமுறையை மாற்றி பிரதமர், கேபினெட் அமைச்சர், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர்னு அவங்களுக்கு சாதகமாக ஒரு வழிமுறை ஏற்படுத்தி அப்படி தான் தேர்தல் ஆணையரே நியமிக்கப்படுறார். இப்போ நம்ம ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறோம் இல்லையா, ஓட் சோரி, இத்தனை லட்சம் வாக்காளர் நீக்கியிருக்க, புதுசாக சேர்த்துருக்க, போட்ட ஓட்டை விட என்ன ஓட்டு அதிகம், 5 மணிக்கு பிறகு இவ்வளோ டேர்ன் அவுட்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதோட சாராம்சம் என்ன? இப்போ இருக்கிற பிஜேபி அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அல்ல, இது இந்திய தேர்தல் ஆணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அதான அர்த்தம் அதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பாஜக அரசு இந்த 5-10 ஆண்டுகளில் இந்தியாவில் மேற்கொண்ட அனைத்து மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கும் யார் பொறுப்பேற்பது? அதற்கு யார் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வது? அதற்கு யார் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? 1ஆ 2ஆ? டெல்லி ஜஹாங்கீர்பூர் வன்முறை, முசாஃபர் நகர் கலவரம், JNU கலவரம், ஹத்ராஸ் கூட்டு பாலியல் வல்லுறவு, மணிப்பூர் கலவரம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், CBI, நீதிமன்றம் உள்ளிட்ட எல்லா தன்னாட்சி அமைப்புகளையும் சிதைத்து பாஜகவின் ஒரு அங்கமாக மாற்றி வைத்திருப்பார். நீதிபதி சொல்றாரு, இது இந்து நாடு, முஸ்லீமுக்கு இங்க என்ன வேலைன்னு நீதிபதி கேட்கிறாரு. நீதிபதிகள்லாம் இப்ப தீர்ப்பு சொல்றதை விட கருத்து சொல்றதுக்கு அதிகமா ரெடியா இருக்காங்க. ஓகே, இப்படி கடந்த 5-10 ஆண்டுகளில் பாஜக இந்த நாட்டுக்கு இழைத்து கொண்டிருக்கிற இந்த அநீதிகளுக்கெல்லாம் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டியது தேர்தல் ஆணையம். நீ தான் A1, மோடியெல்லாம் A2 தான். அதுக்கு தான் உட்கார வச்சிருக்காங்க. இந்த நாட்டு மக்களிடம் உண்மையில் மன்னிப்பு கேட்க வேண்டியது தேர்தல் ஆணையம். ஆனால் மன்னிப்பு கேட்டால் மட்டும் பத்தாது, இவங்களை பிடிச்சி மொத்தமாக வழக்கு பதிவு பண்ணணும், உள்ளே போகணும், இந்த எலெக்ஷனையே கேன்சல் பண்ணணும். அதனால் ராகுல் காந்தியை மன்னிப்பு கேட்க சொல்வதெல்லாம் இது எந்த பொருளும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மக்கள் கெடு விதிக்கணும், 7 நாளில் இறங்குறியா இல்லையா மோடி? ஆமாம் அப்படின்னு. வட இந்தியாவில் பல மாநிலங்களில் பிஜேபி எந்த தொகுதியில் எம்பியாக இருக்கிறாங்களோ அதே தொகுதியில் காங்கிரஸ் எம்பி நின்று தோற்றுப்பார் இல்லையா, குறைந்த மார்ஜினில். அந்த தொகுதியிலாம் இல்லை, உண்மையாக வெற்றி பெற்ற வேட்பாளர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு மாலை போட்டு ஊர்வலம் அழைச்சிட்டு போகிற நிகழ்வுலாம் பல மாநிலங்கள் நடக்குது. மக்களே பண்ணுறாங்க. காங்கிரஸ் கட்சி இனிஷியேட் பண்ணுது, மக்களும் சேர்ந்துக்கிறாங்க. எனவே அது பல தொகுதிகளில் அப்படி ஒரு இனிஷியேட்டிவ் நடக்குது. உண்மையில் வெற்றி பெற்றவர்களை டம்மி ஆக்கிட்டு போலியாக ஓட்சோரி பண்ணி நீ ஜெயிக்க வச்சவன் தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கான். அதனால தேர்தல் ஆணையத்தின் இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது இந்த சிக்கலை இது ஒன்றும் பின்வாங்குற மாதிரி தெரியலையே. இப்போ முதல் நாள்ல இருந்தே ராகுலுக்கு மிரட்டல் தான். இப்போ வெளிப்படையா இப்போ அந்தந்த மாநில தேர்தல் ஆணையர்கள் இதை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஞானேஷ்குமாரே அதை சொல்றாரு. இப்போ இது ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரியே தெரியலையே. இது ராகுல் காந்தி எந்த அளவுக்கு போனாலும் நாங்கள் இறங்கி வர மாட்டோம், இன்னும் ஏறி தான் அடிப்போம் அப்படின்றதான அவங்க காட்டுறாங்க. இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் இறங்கி போனால், தேர்தல் ஆணையங்கிறது தேர்தல் ஆணையம் மட்டுமாங்க, தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக முடிவெடுத்து செயல்படுறாரா? அவர் மோடியின் நிழல் பிஜேபி அவர் பேக் பண்ணுது. ஸோ அவங்க சொல்கிற முடிவு அவர் எடுக்க போகிறாரு. அதனால் இந்த விஷயத்தில் பாஜக பின்வாங்கினால் அவங்களுக்கு அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். நாளைக்கு வெற்றி பெற்றதே செல்லாது அப்படின்ற நிலைமைக்கு கூட அது அழைத்து செல்லும். அதனால் இப்போது உள்ள நிலைமையை விட இன்னும் தீவிரமாக அவங்க இதை எதிர்க்க தான் செய்வாங்க. மேலும் மேலும் இந்த ராகுல் பீகாருக்கு போகிறது தான் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டுக்கும் காரணமா? ஆமாம், ராகுல் பீகாருக்கு போகிறாங்கிறது பீகாரோட நிற்க போகிறதில்ல. ஓகே, அடுத்து இந்தியா முழுக்க அவங்க சுற்றுப்பயணம் போகிறதுக்காக
போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த விஷயம் அடுத்த சில மாதங்களுக்கு இந்தியா முழுமைக்கும் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி இந்த பிரச்சனைக்கு இருக்குன்றதுனால இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்னு போடுறாங்க. ஆனால் முளையிலேயே கிள்ளி எறியறதுக்கு அவங்க எப்படி எஃபோர்ட் போடுறாங்களோ அதை விட அதிகமாக பல மடங்கு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு எதிர்த்தரப்பில் இருக்கிற கட்சிகள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், உழைக்கணும். இல்லை என்றால் இந்நாட்டில் இனி ஒரு தேர்தலை சந்திக்க முடியாத ஒரு நிலைமை கூட உருவாகலாம். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் விரிவாக தமிழ்நாடு தொடங்கி மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் எப்படியான மோசடிகள் அரங்கேறுகிறது, அதை எந்த மெத்தடில் பண்ணுறாங்க அப்படின்றத நம்முடைய நேயர்களுக்காக விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.